வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வேறுடச்சது வரிசையில் வரக்கூடிய பொட்டாஸை பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே யூரியா பற்றியும் டிஏ பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க. பொதுவாகவே எல்லா வகையான மண்ணிலையும் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குங்க. இது வந்து நான் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு தான் வரேன். இந்த பொட்டாசம் பார்த்தீங்கன்னா மண்ணிலே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வகையான சத்து தாங்க. அதிகமாக எந்த மாதிரியான மண்ணில் இந்த பொட்டாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆற்று பாசனம் வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய மண்ணுகளில் வந்து இந்த பொட்டாசம் வந்து இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். கரிசல் மண், கரிசல் கலந்த வண்டல் மண், கச்சை மண் காடுகள், இந்த மாதிரி மண்ணுகளில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் மற்ற காடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த பொட்டாசு கொடுக்கறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, இந்த பொட்டாசு வந்து ஒரு பயிரில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு பொட்டாசை பொறுத்த வரைக்கும் டிஏபி மாதிரி அடி உரமாக தாங்க கொடுக்கணும். அடி உரமாக கொடுத்தாலும் காய்க்கு வரக்கூடிய சமயங்களில் மறுபடியும் பொட்டாசு கொடுக்கலாம். ஏக்கருக்கு ஒரு மூட்டை வீதம் மறுபடியும் கரைச்சி விடணுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க பொட்டாசு வந்து காய் உரம் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது தவறான புரிதல். சிங்கு, மெக்னீசியம், சல்பருக்கு எப்படி நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியோ அதே போல் இந்த பொட்டாசுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பயிரில் வந்து ஒரு சாமலை கண்ட்ரோல் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் வந்து பொட்டாசு குறைபாடாக இருக்குன்னு அர்த்தம், அல்லது சல்பர் குறைபாடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ தான் ஹெவியாக வாங்கி காஸ்ட்லியாக மருந்து வாங்கி அடித்தாலும் அந்த நோய் வந்து கண்ட்ரோலுக்கு வராமல் இருக்க ஒரு சில காடுகளில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சல்பரோ அல்லது பொட்டாசோ கொடுத்துட்டு இந்த நோய் மருந்து ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிரும். காஸ்ட்லியான மருந்துகளுக்கு நீங்கள் போக தேவையில்லை. சல்பர் அல்லது பொட்டாசு கொடுத்து நீங்கள் நார்மலான மருந்து அடித்தாலே அந்த நோய் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. இந்த பொட்டாசு பார்த்தீங்கன்னா பயிரில் முக்கியமாக 3 வேலைகள் செய்யுதுங்க. அதில் முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சார கம்பியில் எப்படி மின்சாரம் ஒரு ஊர்லேருந்து மறு ஊருக்கு கடத்துதோ அதே போல் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்தும் வேரில் இருந்தும் ஒரு செடியோட குழந்தைக்கு வந்து உணவுகளை கடத்தக்கூடிய வேலைகள் வந்து இந்த பொட்டாசு தாங்க செய்யுது. ஒரு மண்ணில் வந்து பொட்டாசு இருந்தால் தாங்க ஒரு பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும். உணவில் வந்து மண்ணிலேருந்தும் வேர்லேருந்தும் கொழுந்து வரைக்கும் சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய வேலைகளை வந்து இந்த பொட்டாசு தான் செய்யுது. பொட்டாசு வந்து மண்ணில் இருந்தால் தாங்க இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த டிரான்சாக்ஷன் நடந்தால் தாங்க பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியமாக வளர்ந்தால் தாங்க ஒரு பயிர் வந்து சீக்கிரமாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிரில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பிஞ்சுகள் வந்து பழுத்து ஊந்து போயிடும். அந்த பிஞ்சு பழுத்து உதுருது அப்படின்னா இந்த பொட்டாசு குறைபாடு தான் காரணம். நீங்கள் எல்லா நியூட்ரியன்ட்டும் கொடுத்துருப்பீங்க, எல்லா மருந்துகளும் அடிச்சிருப்பீங்க, ஆனால் சம்மந்தமே இல்லை பார்த்தீங்கன்னா பிஞ்சு பழுத்து உதுந்தே தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கீழே பொட்டாசு கொடுத்து மேலேயும் லிக்விட் பொட்டாசு வருதுங்க ஆர்கானிக் வடிவில். அந்த மாதிரி பொட்டாசில் வந்து வாங்கி ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா இந்த பிஞ்சு பழுக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கும். இந்த பிஞ்சு பழுப்பு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்லேயும் வரும். எல்லா வகையான செடி ஐட்டங்கள், கொடி ஐட்டங்கள், பயிர் வகைகள் எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனைகள் வருங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து திரவ வழியில் வரக்கூடிய பொட்டாசை வந்து வாங்கி ஸ்ப்ரேயும் கொடுத்துக்குங்க. கீழே வந்து பொட்டாசு கரைச்சி விட்ருங்க. பொட்டாசோட அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து சில டானிக்கள் அடித்து பூக்க வச்சிடலாம். இந்த பூக்கள் உதிராமல் பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து இந்த பொட்டாசு தாங்க செய்யும். உங்களுக்கு பூக்க வைக்கிறதுக்கு மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டானிக்கள் கிடைக்குதுங்க. ஆனால் அந்த பூவை நிற்க வைக்கிறதுக்கு டானிக்கள் வந்து கிடையாது. அதுக்கு நீங்கள் பொட்டாசு தாங்க ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். இந்த பொட்டாசு ஸ்ப்ரேயிங் கொடுத்தீங்கன்னா எடுத்த பூக்களை உதிர விடாமல் அப்படியே தடுத்துக்கும். பூக்கள் உதிராமல் நின்னாலே எடுக்கக்கூடிய பிஞ்சில் வந்து அப்படியே காயாயிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஞ்சில் பழுக்காமல் பொட்டாசு பார்த்துக்கணும். இப்போ பொட்டாசு பழுக்காமல் பார்த்துக்கும், காயாக்கி கொடுத்துரும் நமக்கு. அப்படியே பூக்களை உதிராமல் பண்ணணும், பிஞ்சில் பழுக்காமல் பண்ணிக்கும், காய்களை வந்து ஊற வைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசு வந்து 3 வேலையில் பூ வந்ததுக்கப்புறம் செய்யுது. முக்கியமாக மண்ணிலேருந்து டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய வேலையில் இந்த பொட்டாசு செய்யுதுங்க. இந்த பொட்டாசு பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து பல வடிவங்களில் உதவியாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பொட்டாசை வந்து நீங்கள் டிஏபி மாதிரியே அடி உரமாக கொடுங்க. இப்போ டிஏபி யாரும் அடி உரமாக கொடுக்குறதில்ல, அது வேறு விஷயம். டிஏபி நீங்கள் அடி உரமாக தான் கொடுக்கணும், பொட்டாசை நீங்கள் அடி உரமாக தான் கொடுக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ட் நீங்கள் அடி உரமாக தான் கொடுக்கணும். அடி உரமாக கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு இல்லை 1.5 மாதம் கழிச்சு தேவைன்னா மறுபடியும் சொட்டு நீர் போட்டக்கூடிய விவசாயிகள் சொட்டு நீரில் கொடுத்துக்குங்க. வாய்க்கால் பாசன விவசாயிகள் வந்து வாய்க்காலில் கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி 2ஆம் முறை கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து டிஏபியோ அல்லது பொட்டாசோ கரைச்சி விடணும். ஆரம்ப நிலையில் நீங்கள் உழவு ஓட்டி பட்டை ஓட்டும் போது நீங்கள் இந்த பொட்டாசும் டிஏபி மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்ஸ் பண்ணி மண்ணில் விதைச்சி விட்டு பட்டை ஓட்டி ஒரு வெள்ளாமை செஞ்சிங்கன்னா சிறப்பாக வரும். பொட்டாசு பொறுத்த வரைக்கும் ஒரு பயிருக்கு வந்து அவசியமாக அடியிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு உரங்க. இந்த பொட்டாசு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல வடிவங்களில் கிடைக்குது. கெமிக்கல் பொட்டாசு போனீங்கன்னா நீங்கள் 1800 சம்திங் வருதுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் பொட்டாசு மாறிக்கிங்க. கரும்பு ஆலை கழிவுகளும் தயார் பண்ணக்கூடிய பொட்டாசு வந்து மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குதுங்க. அதில் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு 700-800 தான் வரும். இதுவும் இல்லாமல் திரவ வடிவ ஆர்கானிக் பொட்டாசு நிறைய கம்மியில் கொண்டு வந்துருக்குறாங்க. பொட்டாசு பார்த்தீங்கன்னா நமக்கு பல வடிவங்களில் கிடைக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சொட்டு நீர் போட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த அடி உரங்களை இதெல்லாம் விதைச்சிட்டு நீங்கள் சொட்டு நீர் போட்டு 2ஆவது முறை கொடுக்கும்போது வாட்ட செலவில் வரக்கூடிய 0,050 அல்லது 11,045
இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தயாசல்பேட் வந்துருச்சு, சல்பர் கலந்து. இந்த மாதிரி லிக்விட் பொட்டாஸ் வந்து ஏகப்பட்ட கம்பெனியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி திரை வடிவ பொட்டாஸ் வாங்கி நீங்கள் சொட்டு நீரில் விட்டுக்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் உடனே பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சொட்டு நீரில் விடக்கூடிய கரைச்சி விட்டிங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்ப்ரே கிரேடு கிடைக்கலைங்க பொட்டாசு, அதுக்கு என்னங்க பண்ணலாம் நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா, நீங்கள் கெமிக்கல் பொட்டாசு கரைச்சி அடிச்சிடாதையும் கருகி போயிடும். நீங்கள் வாட்டர் சலப்பில் வரக்கூடிய 0050 அல்லது 1345 கரைச்சி ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியில் ஆர்கானிக் பொட்டாஸ் வந்து ஸ்ப்ரேயிங் வடிவில் கொண்டு வந்துருக்குறாங்க. முடிஞ்சளவு விசாரிச்சு பாருங்கள், அதுவே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற பட்சத்தில் 1345 கரைச்சி ஒரு டேங்க் 50 கிராம் தான் கரைச்சி மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்க ஒன்றும் பண்ணாது.